ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டீமன் ஃபாக்ஸ் கேமிங். இனி நம்ம என்ன கேம் பண்ணோம், கிராணி மல்டிப்ளேயர் தான் போகிறோம். நம்ம கூட ஆகிறானா எம்டிஜி, அதாவது என் ஃப்ரெண்டு தான் கைஸ். அவர் புதுசாக ஒரு யூடியூப் சேனல் உருவாக்காரு. அவர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கும் ஒரு எல்லா சேனல் மாதிரி ஒரு இன்ட்ரோ வைக்கலான்னு நானே ஒரு இன்ட்ரோ மேக் பண்ணியிருக்கேன். எல்லோரும் அந்த இன்ட்ரோவை கொஞ்சம் பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே காய்ஸ், எங்கள் இன்ட்ரோவை பார்த்துருவாங்க. இன்ட்ரோ முடிஞ்சோம் நம்ம கேமுக்குள்ளே போயிடலாம். வா கைஸ், இன்ட்ரோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நாளாக இருந்துச்சுன்னா நம்ம லைக் பண்ணுறேங்க. இப்போ நம்ம ரூம் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அது கேமர்ஸ்னு க்ரியேட் பண்ணலான்னு கேமர்ஸ் க்ரியேட் பண்ணிட்டோம் கைஸ். க்ரியேட் பண்ண உடனே அது வரைக்கும் வெயிட் பண்ண போகிறோம். ஐயோ யாரோ வந்துட்டாங்களே, வேறு யாரோ. சரி லீவ் கொடுத்துடலாங்க கைஸ். அவரே க்ரியேட் பண்ண சொல்லலாம். ப்ரோ கொஞ்சம் க்ரியேட் பண்ணுறேங்க ப்ரோ. அவர் பேச உங்களுக்கு கேட்காது, நான் கேட்டு தான் இருக்கேன். ஓகே கைஸ், இப்போ அவர் க்ரியேட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, என்ன ப்ரோ க்ரியேட் பண்ண போகிறீங்க? ஓகே ப்ரோ, அவர் இப்போ ஒன்று எனக்கே தெரியாமல் இதை க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காரு. ஃபெஸ்டிவல் அழுத்துங்கன்னு சொன்னாங்க. நானும் காத்திருந்து அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். பண்ணுறேன் என்னடா ரூம் கிரியேட்டே ஆக மாட்டேங்குதுன்னு பார்த்துருந்தா நூபு ரீலு ரிட்டுன்னு எது வருது. நம்ம ப்ரோ கிரியேட் பண்ண ரூம் காணுமே. சரி ஓகே, வெயிட் பண்ணுவோம். ஓகே, ப்ரோ கேமிங்ஸ். ஓகே, ப்ரோ கேமர்ஸ். ஓகே, நல்லா தான் இருக்குது. எம்டிஜி பார்த்துக்கோங்க, அவர் தான் நமக்கு விளாட்றாரு. ஓகே, நம்ம கேமுக்குள்ளே போயிடலாம் கைஸ். நம்ம உள்ளே வந்தாச்சு. ஓகே, லோட் ஆகுது. ஐயோ, உள்ளே வந்த உடனேவே ஆடா. சரி ஓகே, முடிச்சிடலாம். இது என்ன ஸ்னோலாம் போட்டு வந்திருக்கு? ஸ்னோ வீடாக இருக்குமோ? அப்படிலாம் இருக்காதுல்ல. அதே மாதிரி கிராணி ஒன் வீடாச்சே இங்கே இது. ஓ இல்லை இது அந்த சைல்டு வீடு தான். ஓகே வந்துச்சு கைஸ். இப்போ நம்ம எங்கே ஸ்பான் ஆகுதுன்னு தெரியலையே. மேலே தான் ஸ்பான் ஆகிருக்கோம். சூப்பர், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, ஓப்பன் பண்ணு. ஆனால் இப்போ ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போயிட, பிகாஸ் இப்படி தான் கிராணி போவோம். கிராணி போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ப்ரோ வந்து கீழே ஸ்பான் ஆகிருக்காரு. ஓகே, நான் வெயிட் பண்ணுறேன். கிராணி போயிடுடா. போயிடுச்சு கிராணி போயிடுச்சு. ஓகே, கிராணி போன உடனே நான் அப்படியே லைட்டாக ஒரு செக்கிங்கை போட்டு நம்ம போகலாம் வாங்க. இப்போ நாங்கள் பண்ண போகிற எஸ்கேப் வந்து ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் பண்ணலான்னு இருக்கோம் கைஸ். ஸோ இங்கே தான் வந்து கன் வந்து மெயினாக இருக்கும். ஸோ கன் இங்கே இருக்கான்னு பார்க்கலான்னு ஓப்பன் பண்ணால் கன்னு கிடைக்கல. அதுக்கு பதிலாக வேறு எதாவது கிடச்சிருக்கு. சேஃப் கீ கிடச்சிருக்கு கைஸ். ஓகே, சேஃப் கீ எடுத்துகிட்டு நம்ம முதல்ல கீழே போய்ட்டு சேஃப் கீயை வச்சு ஓப்பன் பண்ணிடலாம். டே மொட்டை இருக்கியா? இல்லை. ஓகே கைஸ், மொட்டை இல்லை, கிராணியும் இல்லை, அதாவது சொட்டை கிளவி அதுவும் இல்லை. ஓகே, நம்ம உள்ள வந்தாச்சு. ப்ரோ ஏற்கனவே ட்ராலாக தந்து பார்த்துருக்காரு. ஓ ஐயோ, ஸ்பார்க்கு. இதாவது நான் என்ன பண்ணுவேன்? ஓகே, சொட்டை பார்த்துச்சேண்ணே. ஐயோ ஓடு 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 ஓடு. ப்ரோ இறங்க இருக்கான்னு தெரியலையே. ஐயோ ஸ்டெக் ஆகிடுச்சா சாமி. ஓகே, ஸ்டெக்கு போயிடுச்சு. இங்கே பாருங்க, கிராண்ட்பா டான்ஸ் ஆடுறான். ஓடுங்க ஓடுங்க ஓடு 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 ஓடு. எங்கடா கிராண்ட்பா அப்படின்னா தோத்துறானே. ப்ரோ வேற எங்கே இருக்கான்னு தெரில. ப்ரோ இருக்கீங்களா? இருக்காரு. ஓகே, நான் இங்கே வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பீஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி கிராண்ட்பா நான் தொடச்சிருவேண்ணா. அது நிற்கிறாங்க கைஸ் கிராண்ட்பா. இதுக்கு முன்னாடி நான் இந்த பெயிண்டிங் எடுத்துடுறேன். இது தேவைப்படும் ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு. ஓகே, கிராண்ட்பா போயிட்டானா? ஓகே போயிட்டான். ஓகே வாங்க பெயிண்டிங் எடுத்துகிட்டு போகலாம். கிராண்ட்பா அதாவது மொட்டையா இருக்கியா? மொட்டை. ஓகே, இல்லை போயிடா, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம போகலாம். ஐயோ கிராணியை மொட்டையை பாருங்க. ப்ரோ கிட்ட கன்று இருக்கு போல, வராது. ப்ரோ ஐயோ போச்சு. கிராணி வந்துட்டுருக்கு. ப்ரோ டக்குன்னு கன் வச்சு விட்டுருங்க ப்ரோ கிராணியை. ஓகே, கிராணி செத்துருச்சு. சூப்பரு. கிராண்ட்பா செத்துட்டான். ஓகே, ஓதான் நம்ம ப்ரோ எம்டிஜி இது இருக்காரு. கன்று வச்சுட்டு மசா போயிட்டு இருக்காரு. ப்ரோ இந்த ஃபியூஸ் எடுத்துக்கோங்க, அது தேவைப்படும். ஓகே, அது எடுக்க சொல்லியாச்சு. இங்கேனால இருக்குன்னு செக் பண்ணலாம். நம்மளுக்கு ஹெலிகாப்டர் மேனுவல் ஒன்றும் வேணும் கைஸ்.
போட் கீ. ஐயோ டே, நான் ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ண போகிறேன். அதெல்லாம் நான் போட்டுக்கு தேவையான இதுவாக கொடுத்துட்டுருக்கிறீங்க. சரி, இப்போ கிச்சனில் செக் பண்ணிடலாம். இங்கே பார்த்தா மீட்டு. நாங்கள் மீட்லாம் எடுக்கவே மாட்டோம். டக் டேப் போடு ப்ரோ. நீங்கள் கிளாஸ் பீஸ் எடுக்க போகிற ப்ரோ. கிளாஸ் பீஸ் எடுக்கவே இல்லை. ஸோ இதுக்குள்ளே வீலு. ஓகே, டக் டேப், கிளாஸ் பீஸு, ஃபியூல் கேனும் ப்ரோ வந்து அங்கே பார்த்துட்டாரான். அங்கே வந்து அது பாத்ரூமில் இருக்குது. ஓகே, நம்மளுக்கு இன்னும் தேவை ஹெலிகாப்டர் மேனுவல், ஹெலிகாப்டர் கீ. இது ரெண்டுத்தையும் வச்சு மட்டும் நம்ம ஈஸியாக தப்பிச்சிடலாம். ஐயோ போச்சு. ஐய் கிராணி வந்துட போகிற டக்குன்னு. ஐயோ ஓல்ட் நம்ம கொடுங்கடா. ஓ இது வச்சா தான் காமிக்குமா? ஓகே, முடிஞ்சிச்சுரா சாமி. ஓகே பார்த்தீங்க. ஓகே, கீழே தான் இருக்குது பார்த்துக்கோங்க. கேஸ்ல இங்கே தான் இருக்குது. நம்ம எடுத்துகிட்டு போய் மேலே போட்டுடலாம் வாங்க. ஓகே, மொட்டை எங்கே தான் எடுக்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த செக்யூரிட்டி கீ வச்சு தானே எடுக்க முடியும். மொட்டை அந்த செக்யூரிட்டி கீ தாடா. அது தப்பாகுதுண்ணா. வேறு தர மாதிரி தெரில. சரி வெயிட் பண்ணுங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறீங்க. ஹெலிகாப்டர் மேனுவல் இருக்கும் இல்லை, எப்போ மேலே போட்டு வந்து அதை எடுத்துடலான்னு இருக்கேன். ஓ இது எனக்கு ஏன் காமிக்கலான்னு இப்போ தான் தெரியுது. அது லோட் ஆகல இல்லை கைஸ். நம்ம ப்ரோ ஏற்கனவே எடுத்துகிட்டு இருக்காரு. ஓகே போகலாம். எப்படி சார்? ஐயோ காய்ஸ், மொட்டை பின்னாடி அது முதுகில் குத்திட்டானே. சரி ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம ஸ்பெக்டேட் பண்ண வேணாம். நம்ம ஃப்ரீ கேமுக்கு போயிடலாம். எனக்கு ஃப்ரீ கேமுக்கு போனால் எல்லாமே எங்கெங்கே இருக்குன்ட்டு கொஞ்சம் தெரியும். சீட்டிங் பண்ணால் நினைக்காதீங்க. கேம் டெவலப்பர்ஸ் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ப்ரோ சுடுங்க மாட்டாங்கண்ணே. நான் இந்த கண் கூட காட்சியை பார்த்துட்டு போகிறேன். என்னையே முடுக்கல அடிக்கணும்னு சொல்லிட்டு மொட்டையை முடுக்கல வச்சுட்டா போச்சு கிராணி. ப்ரோ ஓடு 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 ஓடு. இப்போ ப்ரோ என்ன சொன்னார் நான் கிட்ட, நான் மறுபடியும் அப்படியே இங்கே இந்த சைடு மேலே போயிட்டு எடுத்துகிட்டு சுட்டுடுறேன். என்ன ப்ரோ? ஓகே ப்ரோ ப்ரோ போங்க 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 ஃபாஸ்ட்டாக. கிராணி பின்னாடி தொடர்ந்து நல்லா தான் இருக்கும், செக் பண்ணுங்கள். ஓகே, நான் ஃப்ரீ கேமுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே அழகாக மேலே போயிடலாம். ஃப்ரீ கேம் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஓகே, கிராணியும் செத்துருச்சு காமிக்குது சைடில். ஓகே மேலே வந்துடலாம். பேய் மாதிரி ஆகிட்டோம், ஆத்மா மாதிரி. யாருக்கு எனக்கும் தெரிய மாட்டோம். ஓகே ப்ரோ, இதுக்குள்ளே என்ன இருக்குது எப்படி பார்க்குறது பண்ணுங்க. எதுவுமே இல்லை, சாரி எதுவுமே இல்லை. ஓகே வேஸ்ட் தான். இல்லை எனக்கு காமிக்க மாட்டேங்குதான்னு தெரில. வெயிட் பண்ணுங்கள், மறுபடியும் செக் பண்ணலாம். சரி அது உள்ளே போக முடியல, நான் அப்படியே மேலே போயிடுறேன். போட மேலே ஆட. ஓகே வந்தாச்சு. இங்கே போய் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாமா? அந்த இதாண்ட எப்படி சொல்கிறது, கீழே இங்கே ஒரு இடம் இருக்குமே. இங்கே குழந்தையாண்ட எங்கே இருக்குன்னா என்ன இருக்குன்னா ஜெடிமன் கிட்ட அது ஒன்று தான் சும் போட்டுருக்கான். ஓகே குரோபார், சூப்பர். குரோபார் ஒரு செம்மையான பொருள் தேவைப்படும். இப்போ எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, அந்த குரோபார் 2 பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க அந்த 2 பாக்ஸில் ஏதாச்சும் ஒரு பாக்ஸில் தான் வந்து இது இருக்குன்னு நினைக்கிறேன், வெப்பன் கீ இல்லைனா ஹெலிகாப்டர் கீ இல்லை மேலே கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ அப்படியே சுற்றிட்டே இருப்போம். எங்கே ப்ரோவை காணுமே? ப்ரோ எங்கே இருக்கீங்க? சரி ப்ரோ மேலே வேலை செஞ்சிட்ருக்காரு. நம்ம முதல்ல கிராண்ட் அங்கே இருக்காங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் இங்கே வந்தேன். இங்கே வந்துட்டு என்னடா, ஓகே வெயிட் பண்ணுங்கள். இங்கே மேலே போயிட்டு இதுக்கு மேலே கரெக்டாக இந்த பாத்ரூம் மேலே என்னதுன்னு பார்க்கலான்னு அதுக்குள்ளே ப்ரோ வேறு கூப்பிட்டாரு. ப்ரோ இங்கே வந்து பாரு ப்ரோ என்ன பண்ணிட்டுருக்கேன்னு. ஓகே நான் இங்கே வந்து பார்த்தேன். ஓ சாரி ப்ரோ, அதை சொல்ல கிராணி கிராண்ட் எங்கன்னு சொல்கிறேன். அட பாவி, கிராணி கிராண்ட் எங்கே இருக்குன்னு பார்க்க சொல்லிட்டு நீ போய் செத்துட்டியடா. ஓகே கைஸ், நம்ம டே 1 தப்பிச்சிடலான்னு பார்த்தோம். டே 2 வேறு வந்துடுச்சு. ஓகே பார்த்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போது பதிலாக இங்கே ஒழிஞ்சிக்கிறோம். அப்போ தான் கிராணி போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். காய்ஸ் பாருங்க, அங்கே தான் கட்டிங் பிளேயர் இருக்குது. கட்டிங் பிளேயர் நமக்கு தேவைப்படும். மேலே வந்து அந்த எண்டர்மேன் இருப்பான், அவன் சவப்பட்டி இருக்கும். சவப்பட்டின்னு சொல்ல முடியாது, அவங்க அடிச்சு வச்சுருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ண தேவைப்படும். கிராணி கரெக்டாக இங்கேயே வர என்னன்னு தெரியலையே. இங்கே பாருங்க இப்போ ஆமாம் மாதிரி நடக்கும்.
நம்மளை பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன், எப்படி சொல்கிறது, உசைன் போல்ட் மாதிரி ஓடும் கைஸ். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி வரும். ஓகே, நான் போக வேண்டிய இடத்துக்கே போகுது இந்த கிராணி கைஸ். நான் சும்மா பண்ணிகிட்டு இருக்கேன். கிராணி இந்த சைடு போ. ப்ரோ எங்கே இருக்காருன்னு கேட்கலாமா? ப்ரோ எங்கே இருக்கீங்க? ஓ அங்கே இருக்கீங்களா? சொல்லவே மாட்டேங்கிறாரே. சரி வெயிட் பண்ணுவோம் கைஸ். வேறு எங்கே இருக்காரு போல. சரி நம்ம வேலையே போகலாம் வாங்க. கிராணி, ஐயோ கிராணி வந்துச்சு. போச்சு. மோர் செத்துட்டேண்ணா. நான் எப்படி செத்தேன்? நான் தான் பெட்டு கடையில் போயிட்டுனே. ஐயோ பெட்டு கடை கரெக்டாக போகும்போது என்னை சாச்சிச்சு. ப்ரோ நான் செத்துட்டேன் ப்ரோ. ஓ ப்ரோ ஏற்கனவே செத்துட்டாரா? ஆடா பாவீங்களா. அதான் சொல்ல ட்ரை பண்ணியிருந்தாரு, நான் தான் சொல்லவே விட. ப்ரோ என்னன்னு சொல்லுங்க ப்ரோ. கைஸ் என்னன்னா அந்த க்ரோபாரை வச்சு நம்ம என்ன பண்ணோன்னா, அந்த கீழே இருக்கு பார்த்தீங்களா, அங்கே தான் இந்த வெப்பன் கீ இருக்கான். ஸோ வெப்பன் கீ கீழே இருக்கனால நம்ம அங்கே தான் போனோம். இப்போ இதுக்கு வெஞ்சு வேணுமே. ஓகே நம்ம வெஞ்சுக்காக ப்ரோ டிக்கெட் பார்த்தீங்களான்னு. ப்ரோ வெஞ்சை பார்த்தீங்களா? ஓ சேஃப் கீ அந்த இடத்துல வெஞ்சு போல. ஐயோ கிராணி இருந்துச்சு கிராணி. கைஸ் வெஞ்சு வந்து அந்த சேஃப் கீ இருக்குல்ல, சேஃப் கீ நம்ம போட்டு ஓப்பன் பண்ணுமே, அங்கே இருக்கிற ட்ராவில் தான் இருக்குது. ஓகே இந்த மாதிரி வெஞ்சு வேணும். ஓகே இப்படி ஒழிஞ்சிக்கலாம். பின்னாடி பக்கம் போல போயிடும்னு நினைக்கிறேன். கைஸ் போயிடுச்சு. கைஸ் போகலாம். ஓகே இதனால ரொம்ப ஸ்லோவாக போக நினைக்காதீங்க. ப்ரோ வந்துட்டாரு கன்னதுன்னு. ப்ரோ நான் தான் ப்ரோ என்ன சுடாதீங்க ப்ரோ. ஓகே திக்குன்னு ஆதாரை பார்த்து கைஸ் மேலே கிளாஸ் பீஸ் எதுவுமே நம்ம வச்சிடலாம். மேலே சீரியஸ் டு கேமில் தான் சீரியஸாக பண்ணிகிட்டு இருக்கோம். சாவே கூடாதுடா. ஐயோ மறுபடியும் பின்னாடி என்ன கைஸ் இது மறுபடியும் பின்னாடி அடிச்சுட்டே இருக்கு. கிராண்ட் பா டைட் ஃபார் 90 செகண்ட்ஸ் காப்பிச்சிச்சு. ஓ சொட்டக்கிளி சாத்துச்சா? ஓகே எல்லாம் செத்துட்டாங்க. இப்போ ப்ரோ வந்து விளையாட போகிறாரு. ப்ரோ நான் ஸ்பெக்டேட் பண்ணட்டா இதை போயிட்டு ஃப்ரீ கேமில் எங்கே பார்க்கட்டா? ஓகே கொண்டா ஸ்பெக்டேட் பண்ணலாம். ப்ரோ கீழே போடுங்க ப்ரோ. ஓகே எடுத்துகிட்டு போயிடுங்க. இப்போ மேலே போய்ட்டு கிளாஸ் பீஸை போட்டுருங்க. போங்க அப்படி தான் கைஸ். நம்ம ப்ரோ சேனலுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவருக்கும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க கைஸ். அவரும் நம்மள மாதிரி தான் இப்போ புதுசாக வந்திருக்காரு. ஓ கைஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோ வந்து மேலே போயிட்டாரு. மேலே அவர் போயிட்டு ஏற்கனவே அந்த ஃபோட்டோஸில் வச்சிட்டாரு. ஓகே இப்போது அதுக்கு அடுத்தது கன் ஷூட் தான் இருக்குமே. ஆமாம் கன் ஷூட் தான் இருக்குது. ஓகே கிளாஸ் பீஸ் அங்கே போட்டலாங்க. கிளாஸ் பீஸ் அங்கே போட சொல்லிட்டேன். ஓகே அவருக்கும் இந்த கேம் பற்றி நிறைய தெரியும். நார்மலாகவே நிறைய ப்ராக்டிக்ஸ்லாம் எடுத்து தான் விளையாட்டு இருக்கோம். ஓகே கீழே எங்க ப்ரோ. ஓகே இப்போது எங்கே ப்ரோ போகிறீங்க? கீழே போகிறீங்களா? போங்க ப்ரோ என்ன பண்ணுறாங்க கூட சொல்லவே மாட்டேங்கிறாங்க கைஸ். அப்படியே ஏதோ பண்ணுறவோ. கன் எடுக்க போகிறீங்களா? கன் எடுக்க போகும்போது கிராணி இன்னும் வந்துட போகுது. கிராணி அங்கேயே தான் இருக்குது. ஐயோ கிராண்ட் வந்துட்டான். கரெக்டாக ஸ்பான் ஆகிறான் கைஸ். எப்படி ஸ்பான் ஆகிறானே தெரியல. டக்குனு ப்ரோ அங்கே போகிறாரு, அங்கேயே ஸ்பான் ஆகிறான். ஓகே டே 4. அதுக்குள்ள டே 4ஆ? டே 3 அதுக்குள்ள முடிஞ்சிச்சா? நம்ப முடியலையே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது. ஓகே நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே இங்கே போயிடும். ஐயோ வேணாம் அங்கே போனால் கிராணி வந்துடும். கீழே போயிட்டு அங்கே இருக்கிற கன் எடுத்துடணும் கைஸ். கன் எடுத்து சொன்னோம். ஓகே இது இருக்குது கன்னு. இப்போ மொட்டை எங்கே வரான் ப்ரோ? மொட்டையை பார்த்தீங்களா? கீழே இருக்கானா? இல்லை. ஓகே வெயிட் பண்ணலாம். எங்கே மொட்டை? சரி ஓகே ஒரு கூடயே போகலாம். அப்படி இந்த சைடு வந்து பார்த்தா அவன் எங்கேயும் இல்லையே. ஓகே மேலே போகலாம் வாங்க. இப்போ மேலே போயாச்சு. ஓப்பன் தி டோர். மேலே இல்லை. இப்போ கீழே கிரானிச்சு. ஐயோ நான் சுடுறதுக்குள்ளே பாவம் ப்ரோ செத்துட்டாரு. சாரி ப்ரோ, உங்கள் டெட் பாடியை கூட எங்களால் காப்பாற்ற முடியல. இதுக்கு சொட்டை வந்துட்டான். ஓகே அவனையும் போயிட்டு எப்படி இது பேக் ஷாட்டு? நான் அப்படி சுட்ட கேப்பில் போய் பின்னாடி வந்திருக்கு. ஐஸ்
நீங்கள் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி ப்ரோ சேனல் எம்டிஜி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய சேனல் தான் காமிக்கும். நான் ப்ரோ சேனலோட லிங்க்கை வந்து நான் இந்த இதில் டேக் பண்ணி விடுறேன், அதாவது டிஸ்கிரிப்ஷனில். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இங்கே கட்டிங் பிளேஸ் எடுக்கணும். ஸோ நான் இங்கே தான் போகணும். ஓகே உட்காரு, போ போ போ. விழ மாட்டேங்குது, மேலே இது விழுந்துருச்சு. டேய் போடா, இந்த மேலேருந்து கீழே வந்து தடுக்குது கைஸ் இதை. ஓகே தள்ளியாச்சு, ஒன்றும் லைட்டாக தள்ளு. அப்படிங்க வெயிட் பண்ணுறேன், நான் அப்படியே பூந்து போய்ட்டுறேன். ஐயோ போக முடியலையே, இது வேறு எப்படி டென்ஷன் பண்ணுது. இதுங்களேன் அப்பா. என்னதுடா இது, இப்படி போயிட்டு விழுந்துச்சு. போங்கடா. சூப்பர், அப்படி வந்துருச்சு. ஓகே ஏதோ கிளிச்சில் உள்ளே வந்துட்டோம். கிராணி கேம்னாலே கிளிச்சு தானே, கிளிச்சை வச்சு எவ்வளவோ இருக்குது. கைஸ் உங்களுக்கு வேணா சொல்லுங்கள், நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போடுறேன் கிராணி வீடியோக்காகவே. ஓகே உள்ள அந்த கதவை முடிக்கலாம். இப்போ மேலே போயிட்டு நல்ல கன் எடுத்துகிட்டு போய் அதை சுடலாம். ஓகே ப்ரோ கத்துறா. ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு, கரெக்டாக கிராணி அது. ப்ரோ வேறு கத்திட்டு இருக்காரு. ப்ரோ போயிட்டு ஸ்டன்கள் எடுத்து சுடாதுங்க போல. இதை போய் எனக்கு வெப்பன் கீ நான் பார்த்துட்டேன், அது கீழே தான் இருக்குது. க்ரோபார் எடுங்க முதல்ல அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்காரு. க்ரோபார் சைல்டுக்கிட்டே இருக்குது. சரி நம்ம முதல்ல ஸ்டன்கனை வச்சு இதை முதல்ல எடுத்துடலாம். இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கே போயிட்டு வெப்பன் கீழே எடுத்துகிட்டு வரலாம். ஓகே ஓப்பன் தி டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. முதல்ல போய் புல்லட் எடுத்துக்கலாம் கைஸ், அதுக்குள்ளே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா இது. ஓகே இங்கே என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். என்ன இருக்குது? ஓ ஹெலிகாப்டர் மேனுவல் போடு. ஓகே சூப்பர், ஹெலிகாப்டர் மேனுவல் கிடச்சிச்சு. ஓ ப்ரோ ஃபஸ்ட்டு எடுத்தார் போல். ஓகே கைஸ் ப்ரோ ஃபஸ்ட்டு எடுத்துட்டாரு, அப்போ அவர் தான் ஹெலிகாப்டர் ஓட்டணும் போல். எனக்கும் காமிச்சிது யூ கேன் ட்ரைவ் நவ் ஹெலிகாப்டர்னு. பரவாயில்ல பார்க்கலாம் யார் ஓட்டுறான்னு. ஏ கட்டிங் பிளேஸ் ஏர் மேலே ஏர். இந்த அனிமேஷன் தான் இங்கே சூப்பராக இருக்குது. ஓகே முதல்ல கட்டிங் பிளேஸை வச்சு உள்ளே போயிட்டு அது ஓப்பன் பண்ணியா என்ன கிடைக்க போதோ. கட் என்ன கிடைக்குது போடு. ஹெலிகாப்டர் கீ அவ்வளோ தப்பிச்சிட்டோம் காய்ஸ். கோலி இன்னும் நம்ம இந்த டாஸ்க் வந்தால் பண்ணோம். ஓகே டாஸ்க்கை மட்டும் முடிச்சுட்டு போயிடலாமா. ஸ்டன்கன் வச்சு ட்ரை பண்ணலாம் கைஸ், ட்ரை பண்ணிவிட்டு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி கீழே போயிடலாம். கீழே போயிட்டு அந்த இது எடுத்துகிட்டு வரலான்னு இருக்கேன். அது என்னது ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு சாரி டக் டெப். ஐயோ வழியாச்சு போட்டானே. டக் டேப் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு இங்கே வச்சிடலாம். போய் மேலே ஏறு. ஆமாம் எப்படின்னா அதுக்கு டக் டேப் எடுத்துட்டு போகிறேன் மேலே. எனக்கே தெரியல கைஸ் நான் என்ன பண்ணுறேன்னு. எதுவும் பண்ணிட்டேங்க. ஓகே இங்கே போட்டுடலாம். இப்போ ஈஸியாக இருக்கும்ல இதுதான். ஓகே மறுபடியும் கீழே இறங்கு. ஓகே இப்போ கேஸ்லின் எடுத்துகிட்டு போகலாம். அது கேசலின் சொல்கிறேன், இது பேர் கேஸ் கேனு. ஓகே கேஸ் கேன் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஆனால் இது முதல்ல ஃபியூல் தானே, ஃபியூல் போடாமல் தான் கேஸ் கேன் போடுறாங்க. அது கேஸ்லின் கேன் ஏதோ ஒன்று. ஓகே நம்மளால் போய் ஸ்டன்கான் வச்சு ட்ரை பண்ணலாம் கைஸ், போக முடியுதானு. ஓகே ஃபஸ்ட்டு இது இங்கே கரெக்டாக இங்கே வரும். டைம் பார்த்து சுட்டுடலாம். ஓகே ஃபஸ்ட் ஒன் சுட்டாச்சு. இப்போ செகண்ட் ஒன் பண்ணலாம். ப்ரோ என்ன அது கைஸ் கரெக்டாக போச்சு. ஆனால் ஏன் படலன்னு தெரியலையே. வெயிட் பண்ணுங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணலாம். போடு வெயிட் பண்ணலாம். மிஸ் பண்ணிட்டேன். ஓகே ஐயோ மிஸ் ஆகிட்டே இருக்கே. நான் போய் ஸ்டன்கனே எடுத்துகிட்டு வந்துடலாம் கைஸ், வேலைக்கே ஆகாது. ஆனால் இப்போ கீழே போகிறதுக்கு இதுவும் தேவைப்படும். போய் அந்த குழந்தைய சாவடிக்க. கீழே போகலாமா? முதல்ல தட்டி விடலாம் கைஸ் சும்மா, அப்போ தான் வந்து கிராணி வரும். அதுக்கு முன்னாடி தட்டி விடலாம். ஓகே தட்டி விட்டாச்சு. இப்போ கிராணி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம்.
ஓகே கிராணி வா வா உன்னை அப்படியே சுட்டுடுறேன். மாஸ்டர் பிளானிங். இங்கேருந்து கிராணி சுட்டுட்டு அப்படியே சேஃபாக கீழே நீங்கள் போயிடலாம். எங்கே கிராணி வர மாதிரி தெரியலையே. வந்துருச்சு. ஏய் சொட்டை கிளவி இந்த இப்போ சொட்டை தரிசனம் பார்த்துக்கோங்க. ஐயோ சொட்டை வந்துச்சு. பார்த்துக்கோங்க சொட்டை. சொட்டை பாருங்க தலையை ஆடுது நம்மளுக்கு முன்னாடி இது. ஐயோ சுட முடியல கைஸ், போக மாட்டேன். கீழே போய் சுட்டுடலான்னு இருக்கேன். ஸ்ட்ரைக் ஆக்ஷன் ஆக்ஷன் போடுறா தம்பி புல்லட் குண்டு. ஓகே இப்போ கிராண்ட்பா அங்கேயே இருக்காங்க. சொட்டை கிளவி செத்துருச்சு கைஸ். கிராண்ட்பா இங்கே தான் இருக்கான். கிராண்ட்பா போட்டாச்சு. அது கூட தெரியாமல் இந்த கிராண்ட்பா அங்கே நின்றுட்டு இருக்கான். கிராண்ட்பா யார் கூட பேசிட்டு இருக்காங்க? சொட்டை கிளவிட்ட மாட்டி விட்டுட்டுடா. ஓகே கைஸ் இப்போ நம்ம கீழே போயிட்டு அந்த முதல்ல வென்சானல் எடுக்கணும். வென்சானல் வேணும். ஓகே வாங்க போகலாம். இதை க்ளோஸ் பண்ணிடுச்சு. முதல்ல எங்கள் உண்மையில் என்ன இருக்குது பார்த்துக்கலாம். ஒன்றுமே இல்லை கைஸ், நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம். அதே தான் ஒன்றுமே இல்லை. இப்படியே சுட முடியுமா? எதுக்கு ரிஸ்க்கு? போயிட்டு நம்ம அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். முதல்ல இது இப்போ தூக்கி இங்கே போட்டுடலாம். வரமாட்டேங்கிறானே. அப்படியே சுட்டுடலான்னு பார்த்தா அப்படியே சுட்டால போக முடியாது கைஸ். வெயிட் பண்ணுங்க, நான் இங்கே போட்டுட்டு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்து வரேன். நம்ம கேம் பிளே ஒன்றும் நேரத்தில் முடிக்க போகிறேன் கைஸ். சூப்பர். எங்கே இருக்குது? லாஸ்ட்டில் தான் இருக்குது. ஓகே எடுத்தாச்சு. இப்போது வென்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அது ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே இந்த கதவை கொஞ்சம் மூடிடலாம். அப்போ தான் இப்போ கிராணி மட்டும் வந்துச்சுன்னா. ஓகே உள்ளே வந்துட்டு அண்ட் போயிட்டு ஓகே ஓப்பன். ஓகே ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குல்ல. வாங்க ஃபாஸ்ட்டாகவே பேசலாம். டக்கு டக்கு டக்குன்னு இப்போ சொல்கிறதுக்கு முன்னாடி கிராண்ட்பா வர மாதிரி சத்தம் கேட்குது. கரெக்டாக இங்கேயே ஸ்பான் ஆகிருக்காங்க ஐஸ். யார் இவன்? கரெக்டாக இங்கேயே ஸ்பான் ஆகிருக்கான். சுட்டுடலாமா? ஓகே நான் பின்னாடி அவன் அடிக்கிற நீ அவன். ஓகே கிராண்ட்பா பட்டுச்சு. கிராணி எங்கே இருக்க? எங்கேருந்து வர? ப்ரோ கத்துறாது. ப்ரோ கிராணி படிக்கட்டாதீங்க வருது. எங்கே ஆளை காணுமே? அந்த படிக்கட்டுலேருந்து வருது போல கைஸ். கிராணி வந்துச்சு. ஷூட். ஓகே ஷூட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம போயிட்டு அந்த குழந்தைய சாப்பிச்சிடலாம். அந்த குடும்பத்தையே நான் அழிச்சிட்டேன். ஓப்பன் பண்ணிடலாம். குழந்தைனே சொல்லக்கூடாது. இங்கே வா இங்கே வா டக்குட்டு வா. வந்துச்சு. கரெக்டாக வந்து நிற்கணும். நின்றுச்சு. ஷூட். ஓகே ஷூட் ஆயிடுச்சு. இப்போ இந்த குழந்தை செத்து போயிடுச்சு. இப்போ நம்ம அங்கே பாருங்கள், மேலே பாருங்கள். அதோட அம்மா சென்ட்ரிலினா. ஐயோ வாயில் வர மாட்டேங்குது கைஸ். நம்ம க்ரோபா எடுத்துகிட்டு போயிடலாம். கன் நம்மளுக்கு இது மேலே தேவைப்படாது. கீழே போயிட்டு மேலே போய் கீழேருந்து வெப்பன் கீ எடுத்துன்னு மேலே வந்து ஓப்பன் பண்ணோம். ஓப்பனில் தான் இருக்குது. ஓகே வாங்க போகலாம். ப்ரோ செத்து ரொம்ப நேரம் ஆச்சு. ப்ரோ கத்துறாரு ஒரு சாவுடா நானாவது வந்து பண்ணுறேன்னு. நானே பண்ண சொல்ல எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே போ 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 போ. யாரும் ரீஸ்பான் ஆகலை. ஓகே ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பனில் தான் இருக்குது போல். ஓப்பனில் தான் இருக்குது. ஆமாம் பண்ண முடியல. ஓப்பன் ஆகிடுச்சு. போய் ஓப்பன் பண்ணிட்டேன். அது எனக்கு தெரியல. ஓகே ஓகே உள்ள ஷார்ட் கன் இருக்குது. ஏட்டா ஷார்ட் கன்னு அவள் தான். 2 ரோல் பண்ணியாச்சு. இப்போது கண்டிப்பாக சொட்டையே வரும் மொட்டையே வரும் தெரியும். ரீஸ்பான் ஆகிட்டாங்க பார்த்தாலே தெரியும். ஓகே கைஸ் இப்போ நம்ம மேலே போயிடலாம். மேலே தான் ரீஸ்பான் ஆகிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ் சொட்டை வந்துச்சு. ஐயோ இப்போன்னு பார்த்தா சுற்றுலா மாட்டேங்க மாதிரி செய்யாதா? ஓகே கைஸ் டே 5 அதாவது லாஸ்ட்டு டே. நான் லாஸ்ட் டே வரைக்கும் இது வரும் நான் யோசிச்சு கூட பார்க்கல கைஸ். ஆனால் லாஸ்ட்டில் இந்த ஷூட் பட்டு மட்டும் வேலை செய்யாமல் போச்சு பாருங்களேன். சரி ஓகே நான் ஒழிச்சிக்கிறேன் கிராணி போகிற வரைக்கும். ப்ரோ யாரே கத்துறாரு. ஏன் ப்ரோ செத்திங்க? ஃபஸ்ட்டு சாவுங்கன்னு கத்துனாரு. இப்போ ஏன் செத்திங்கன்னு கேட்குறாரு. என்ன ப்ரோ? சரி ஓகே ப்ரோ மேலே வந்துட்டாரு. கிராணி பார்த்துச்சு ப்ரோ தோர்த்துது. ஓகே ப்ரோ பாய் போயிட்டு வாங்க. நான் இங்கே தான் செத்தேன். இங்கே இருக்கிற முதல்ல கன் எடுத்துகிட்டு போயிடலாம்.
ஓகே வந்தாச்சு, கன்று எடுத்தாச்சு. ஓகே வாங்க வாங்க போகலாம். ப்ரோ எங்கே இருக்கீங்க? வெயிட் பண்ணுங்க, நான் வந்து உங்களை காப்பாற்றுறேன். ஏதோ இங்கே வந்துட்டார் ப்ரோ. எங்கே மொட்டை எங்கே சொட்டை? ஐயோ வந்துச்சு. ஐயோ புல்லட் மிஸ் ஆயிடுச்சு ப்ரோ. அப்படியே கொஞ்சம் ஆட்டோ காமிங்க, இதோ வந்துடுறேன். சுட்றா. சுட்டாச்சு ப்ரோ. டக்குன்னு வாங்க, மொட்டை வர வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. ஏன்னா மொட்டை வந்துட்டான்னா நம்மளால் சுடுறதுக்கு புல்லட் இல்லை. ஓகே மேலே வந்தாச்சு. இப்போ புல்லட் வந்து அங்கேயே தருவாங்க சுடுறதுக்காக. இப்போ நான் என்ன சொல்லி வச்சுருக்கேன் ப்ரோ கிட்ட, ப்ரோ நான் ஒரு புல்லட்டு, நீங்கள் ஒரு புல்லட்டு, லாஸ்ட் புல்லட்டு, சரி நான் ஒரு புல்லட்டு நீங்கள் ஒரு புல்லட்டு அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். நான் ஒன்று நீ ஒன்று. ஆனால் நான் இப்போது துரோகம் பண்ண போகிறேன். அவருக்கு கொடுக்காமலே நானே முடிச்சிட போகிறேன் எல்லாத்தையும். அது அவருக்கு தெரியாது. ஓகே இப்போ தான் வந்துச்சு, மிஸ் பண்ணிட்டேன் டக்குன்னு. ஓகே வெயிட் பண்ணலாம். அண்ட் ஷூட். ஓகே முடிஞ்சிருச்சு. ப்ரோ கத்துறாரு. ப்ரோ தாங்க ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுறீங்க? ப்ரோ இரு ப்ரோ, வெயிட் பண்ணு ப்ரோ. ப்ரோ தாங்க ப்ரோன்னு கத்திட்டே இருக்காரு. ஆனால் நான் போட்டு முடிச்சிட்டேன். அட பாவி அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே நான் கிளாஸ் பீஸ் எடுக்கிறதுக்குள்ள அவர் எடுத்துட்டாரு. ப்ரோ போய் வச்சுருங்க. ஓகே போங்க ப்ரோ. நான் அதுக்கு முன்னாடி நான் போய் டக் டேப் எடுத்துகிட்டு வந்துடுறேன். டக் டேப் இல்லை ஃபியூல் சூடு எடுத்துகிட்டு வந்துடுறேன். எங்கே போகிறேன்? இங்கே இல்லை. ஓகே டக் டேப் எடுத்துகிட்டு போயிடலாம். என்ன ப்ரோ வரீங்க? ஐயோ கையில் பாம்பு. என்ன ப்ரோ பாம்பு போட பார்த்தீங்களா? என்னன்னா நான் வந்து அவருக்கு புல்லட் கொடுக்காதனால வெளியில் போய் பாம்பு எடுத்துகிட்டு வந்து போட்டார். நான் வேலை தப்பிச்சிட்டேன். ஓகே என்னாச்சு? வாங்க பார்க்கல, ஏதோ சொல்கிறாரு. ப்ரோன்னு கத்துனாரு. எங்கே ப்ரோ காணும்? பாம்பே காணும். ஓலி ஷிட், அவர் போட்டு பாம்பு அவரே போய் செத்துட்டாரா? அப்போ நான் தப்பிக்கணுமோ? ஓகே கைஸ் என்னாச்சுன்னா லாஸ்ட் மினிட்ல இதான் சொல்லுவாங்க, தன் வீடே தன்னை சுடும்னு. அவர் போட்ட பாம்பில் அவரே செத்துட்டாரு. நீங்கள் அந்த பாம்பை வச்சுக்காதீங்க, இது அணு உண்டு. ஓகே ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நேரத்தில் 3, 2, 1 அண்ட் ஃபில் ஆயிடுச்சு. கைஸ் இது தூரமாக தூக்கி போடு, எம்டி கேன் இது. இப்போலாம் பெட்ரோல் விற்கிற ரேட்டுக்கு இவர் அப்படியே 10 பெட்ரோல் கேன் வாங்கி வச்சுருக்காங்க கைஸ். ஓகே எப்போ இந்த கேமுக்கு வந்தால் பெட்ரோல் கேன் இருக்கும் பார்த்தீங்களா? அப்போ இந்த கிரானியும் சட்டையும் ரொம்ப பணக்காரங்க போல். கைஸ் நம்ம தப்பிக்க போகிறோம். ப்ரோ கத்துறாரு. ப்ரோ மனு சாகும் ப்ரோ, செத்தா முடிஞ்சிடும் ப்ரோ. ஓகே ஸ்டார்ட் இன்சேன். ஓகே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்னது இது? என்ன ப்ரோ நீங்கள் ஓட்டுறீங்க? நீங்கள் செத்துட்டீங்களே. ஐயோ நான் தானே ஓட்டணும். நான் தானே எல்லா வேலையும் பண்ணேன். போயிட்டு டக் டேப் எடுத்துருந்து போட்டு ஃபியூல் பண்ணி எவ்வளோ பண்ணேன். ஓகே காய்ஸ் இதில் இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம். இதுக்கு அப்புறம் யார் கையிடாது? ஹேய் எண்டர்மேன் நீ எப்போ வந்த? லாஸ்ட் ட்விஸ்ட் வச்சு முடிச்சிட்டாங்க. ஓகே காய்ஸ் பாய் ஃப்ரம் டிமன் ஃபாக்ஸ் கேமிங். இதில் இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம். பாய் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ்.